जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். சிவ எனத் தொடங்கும் சக்தி துதி. சிவ சக்தியோ யுக்தோ யதி பவதி சக்தஹ பிரபவித்தும் ந சேத் ஏவம் தேவோ ந கலு குச்சலஹ ஸ்பந்தித்தும் அபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ய பிரபவதி. சிவஹ தேவஹ இறைவனான சிவபெருமான் சக்தியாயுக்தஹ பவதி யதி சக்தியுடன் சேர்ந்திருப்பவராக இருந்தாலே பிரபவித்தும் உலகை ஆக்குவதற்கு சக்தஹ ஆற்றல் படைத்தவர் ஆவார். ஏவம் நச்சேத் இவ்வாறு சேர்ந்திராவிடில் ஸ்பந்தித்தும் அபி அசைவதற்கும் கூட குச்சலக ந கலு சாமர்த்தியமுள்ளவராக இல்லை அல்லவா. அத்தக ஆகையால் ஹரிஹர விரிஞ்சாதிபிகி அபி திருமால் ருத்ரன் பிரம்மா முதலானோரும் கூட ஆராத்யாம் ஆராதனை செய்யப்படுபவளான துவாம் உன்னை அக்ருத புண்ணியக புண்ணியம் பண்ணாதவன் பிரணந்தும் நமஸ்கரிக்கவோ ஸ்தோத்தும் வா ஸ்தோத்திரிக்கவோ கதம் பிரபவதி எங்கன முடியும். நம்முடைய ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் லோகங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பது, ரட்சிப்பது, சம்ஹரிப்பது ஆகிய காரியங்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலியோருக்கும் மேற்பட்ட சக்தி அம்பாள்தான். சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட சிவனும் அவள் செயல்படுத்தி நடத்தி வைத்தால்தான் தன்னுடைய அச்சலமான, அதாவது அசைவில்லாத நிர்குண அத்வைத நிலையில் இருந்து அசைந்து கொடுத்து திரிமூர்த்திகள் முதலியவர்களை கொண்டு துவைத பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ண முடிகிறது என்ற முக்கியமான சாக்த தத்துவம் சொல்லியிருக்கிறது. திரிமூர்த்திகளும் இன்னும் மற்ற தேவர்கள் முதலான சக்திமான்கள் எல்லாரும் உன்னை பூஜை பண்ணுகிறார்கள். பிரம்மத்தையே நீ ஆட்டிப் படைக்கிறாய். அந்த ஆட்டம் உன்னுடையதே. அதில் இருந்தே லோகத்தில் உள்ள அத்தனை தினுசான ஆட்டங்களும், ஆட்டம் என்றால் காரியம், ஒரு ஈ எறும்பு அடியெடுத்து வைப்பது முதற்கொண்டு சகல காரியமும் உன் சக்தியால்தான், உன் சங்கல்பத்தால்தான் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது உன்னை ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணுகிறான், ஸ்தோத்திரம் செய்கிறான் என்றால் அது மட்டும் தன்னால் ஆகிவிடுமா? எனக்கு உன்னிடம் அன்பு பக்தி உண்டாகி நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுவது என் செயலா, என் சங்கல்பமா? உன்னை ஸ்துதிக்க ஆரம்பித்திருக்கிறேனே, இது உன் சக்தியும் சங்கல்பமும் அருளும் சம்மதமும் இல்லாவிட்டால் நடக்கக்கூடுமா? இப்படி ஆச்சாரியாள் அம்பாளிடம் கேட்கிறார். வெளிப்பட பொத்தை பூஷணிக்காயாய் கேட்காமல் நாசூக்காக உள்ளே இந்த அர்த்தத்தை வைத்து வியங்கியமாக கேட்கிறார். இதே வியங்கிய ரீதியில் இன்னும் கேட்கிறார். ஸ்தோத்திரிக்கும் சக்தியை நீதான் தருகிறாய் என்றாலும் யாருக்கு வேண்டுமானாலும் தந்து விடுவாயா என்ன? மாட்டாய். ஏனென்றால் நீ என்னதான் தாயாரானாலும் கர்மாவை பார்த்துத்தான் பலன் தருவாய். ஆகையால் யோக்கியதை இல்லாதவனுக்கு உன்னை ஸ்துதித்து செய்யும் மகாபாகியத்தை தரமாட்டாய். என்ன யோக்கியதை? ஜன்மாந்திரங்களில் நிறைய சத்கர்மா பண்ணி புண்ணியம் சம்பாதித்திருக்க வேண்டும். அதுதான் யோக்கியதை. பூர்வ புண்ணியசாலியைத் தவிர உன்னை நமஸ்கரிக்கவும் ஸ்துதிக்கவும் எவருக்கு முடியும்? இப்படி எல்லாவற்றையும் பிளெயினாகச் சொல்லாமல் அநேகம் இன்டைரக்டாகவும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறது. கவிதைக்கு இது முக்கிய லட்சணம். வச்சன நடை மாதிரி எல்லாவற்றையும் பிளெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடக் கூடாது. சில விஷயங்களை கூறாமல் கூறுவது என்ற முறையில் உள்ளே மறைத்து வைத்தே சொல்ல வேண்டும். அப்போதுதான் ரசம். ஒரு பழம் இருந்தால் அதில் ரசம் வெளியிலே சொட்டாமல் உள்ளுக்குள்ளே தானே தேங்கி தோய்ந்து இருக்கிறது. அந்த மாதிரி கவிதை என்றால்
ரசவத்தாக இருக்க வேண்டும். சாரவத் என்றும் சொல்வார்கள். அதாவது வேண்டாததையெல்லாம் தள்ளிவிட்டு சாற்றை மட்டும் பிழிந்து தர வேண்டும் என்று அர்த்தம். இப்படி சொல்லும்போது வளவளப்பு இல்லாமல் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பது என்று அர்த்தம். ஒரு கூட எலுமிச்சம் பழத்தை சாறு பிழிந்து ஒரு சின்ன ஜாடிக்குள் அடக்கி வைக்கிறது போல அபிப்பிராயங்களை சுருக்கி எசன்ஸாக தந்தாலே அது கவிதை. ஒரு சின்ன பல்லவியை வித்வான்கள் சங்கதிகள் போட்டு பலுக்கி பலுக்கி விஸ்தாரம் பண்ணுவது போல ரசிகர்கள் உள்ளர்த்தத்தையும் நயங்களையும் தாங்களே விளக்கி தெரிந்து கொள்ளும்படியாக கவிதைகளை இயற்ற வேண்டும். அப்படி இந்த ஸ்லோகத்தில் இன்னொன்றும் உள்ளர்த்தமாக ஊகித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அக்ருத்த புண்ணியக பிரபவதி. உன்னை எப்படி புண்ணியம் பண்ணாதவன் நமஸ்கரிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் முடியும் என்று இதில் கேட்கிறார். அப்படி கேட்பவரே ஸ்தோத்திரிக்கிறார் என்பதால் தாம் ரொம்ப புண்ணியசாலி என்று ஆச்சாரியால் தம்மையே காட்டிக்கொள்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் அது அனர்த்தந்தான். பின்னாடி தம்மை ஒன்றுமே இல்லாதவனாக ஆச்சாரியால் குறைத்து கொண்டு, எனக்கும் கூட உன் கடாட்சத்தை கொடு, என் சிரசிலும் கூட உன் சரணத்தை வை என்று ரொம்ப அடக்கமாக சொல்கிறார். குறிப்பு ஸ்லோகம் 57-84. அப்படிப்பட்டவர் எடுத்த எடுப்பில் நான் நிறைய புண்ணியம் பண்ணினவன், அதனால்தான் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண முடிந்திருக்கிறது என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆகையால் இங்கேயும் என்ன உள்ளர்த்தம் சஜஸ்ட் பண்ணுகிறார் என்று ஆலோசித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் என்ன சொன்னார்? அசைய முடியாத அச்சல தத்துவமான சிவனையும் அவள் அசைவிக்கிறாள் என்றார். அதையே அனுசரித்து இங்கேயும் புண்ணியமே பண்ணாத எனக்கும் புண்ணியம் பண்ணியவர்களுக்கே உரிதான ஸ்தோத்திரம் இயற்றும் சக்தியை கொடுத்திருக்கிறாள் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உன்னை எப்படி புண்ணியம் பண்ணாதவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்பதற்கு, அப்படி இருந்தும் எப்படி புண்ணியமே பண்ணாத நானும் ஸ்தோத்திரிக்க முடிகிறது? எதையும் செய்யும் உன் சாமர்த்தியந்தான், அச்சல சிவனையே அசைய பண்ணும் உன் சாமர்த்தியந்தான் புண்ணியம் பண்ணாத என்னையும் உன்னை ஸ்தோத்திரிக்கும்படி என் நாக்கை வாக்கை அசைத்திருக்கிறது என்றே அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆச்சாரியாளின் ஹிருதயத்தை அனுசரித்தது. பிரணந்தும் நமஸ்கரிக்க என்பது உடம்பால் பண்ணும் காரியம். ஸ்தோத்தும் ஸ்தோத்திரிக்க என்பது வாக்கால் பண்ணும் காரியம். மனோவாக்காயம் என்ற மூன்றில் பின் இரண்டும் பிரணந்தும் ஸ்தோத்தும் என்பதில் அடங்கி விடுகின்றன. மனசால் அம்பாளை நினைத்துத்தானே அப்புறம் அவளை நமஸ்கரிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும். ஆதலால் அதுவும் அண்டர்ஸ்டுட் தான், அதாவது உள்ளுரை பொருளாயிருப்பதுதான். இப்படி முதல் ஸ்லோகத்திலேயே அம்பாளுக்கு மனோவாக்காய சமர்ப்பணம் நடந்து விடுகிறது. இங்கே போட்ட விதைதான் கடைசியில் 100ஆம் ஸ்லோகத்தில் பரிபூர்ணமான சரணாகதியாக ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் பழமாக பழுத்து முடிகிறது. பூர்வ புண்ணியம் இல்லாதவன் நமஸ்கார ஸ்தோத்திரங்கள் பண்ண முடியாதென்றால் பக்தி பண்ண முடியாதென்றே அர்த்தம். பக்தி மார்க்கத்தில் இப்படி சொன்னவர் ஞான மார்க்கத்தில் போவதற்கும் இப்படியே விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிறார். முக்திர் நோ சதகோட்டி ஜன்ம சுக்ருதைஹ புண்யைஹ வினாலப்யதே. குறிப்பு ஸ்லோகம் 2. அப்படியென்றால் 100 கோடி ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணி இருந்தால் ஒழிய ஞான வழியில் போய் முக்தியடைய முடியாது என்று அர்த்தம். இதிலே வேடிக்கை, தெய்வானுகிரகத்தினால்தான் ஒருத்தனுக்கு பக்தியோ ஞானமோ ஏதோ ஒரு நல்ல வழியில் போகத் தோன்றும் என்று பக்தி புஸ்தகமான சௌந்தர்யலகரி ஆரம்பத்தில் ஆச்சாரியால் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் தெய்வத்தை அந்தண்டை மூட்டை கட்டி வைத்து விடுவதாக உலகம் நினைக்கும் ஞான வழிக்காக எழுதின விவேக சூடாமணி ஆரம்பத்தில்தான் ஒருத்தன் மனுஷனாக பிறந்து முக்திக்கு ஆசைப்பட்டு உத்தம ஆச்சாரியனை சேர்வது தெய்வானுகிரகத்தால் தான் உண்டாவது, தேவானுகிரக ஹேத்துகம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பு ஸ்லோகம் 3. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதாக. குறிப்பு சிவபுராணம் வரி 18. பக்தி பண்ணும் எண்ணமும்
தெய்வ பிரசாதமாகத்தான் கிடைக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். சிவக சக்தியா என்று சோத்திரம் ஆரம்பிக்கிறது. பரம மங்களம் என்று அர்த்தமுள்ள சிவ சப்தத்தோடு சுபமாக ஆரம்பிக்கிறது. சக்தியோடு சேர்ந்திருந்தால்தான் சிவனால் அசையக்கூட முடியும், இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்றுதான் ஸ்லோகம் சொல்கிறதென்றாலும் முதல் வார்த்தை சக்தி என்று இல்லாமல் சிவ என்றே இருக்கிறது. சதிபதி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்று எப்படி சொன்னாலும் முதலில் பத்னி அப்புறம் புருஷன் என்றே உள்ள போதிலும் சக்தி மகிமையே சொல்லி அவள் சம்பந்தம் இல்லாவிட்டால் அந்த சிவனுக்கு மகிமையே இல்லை. அவன் காலக்கூட விஷத்தை சாப்பிட்டும் கூட உயிரோடு இருக்கிறானா, அது கூட அவளுடைய தாடங்க மகிமைதான் என்கிற அளவுக்கு போய்விடுகிற ஸ்தோத்திரத்தின் ஆரம்பத்தை பார்த்தாலோ முதலில் அவன் பேர் அப்புறம்தான் அவள் பேர் என்று இருக்கிறது. குறிப்பு ஸ்லோகம் 28, விளக்கம் பின்னால் வரும். ஏன் இப்படி என்றால், லோகத்துக்கு தர்மசாஸ்திர வழிகளை எப்போதும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதில் ஆச்சாரியால் ரொம்பவும் கவனமாயிருந்தவர். லோகத்தில் உள்ள பதி பத்னிகள் மாதிரி இல்லாமல் ஈஸ்வரனும் அம்பாளும் அநேக விதங்களில் வித்தியாசமாயிருப்பவர்கள். லோகத்தில் ஸ்திரீகளை அபலா என்கிறது வழக்கம், பலம் குறைந்தவர்கள் என்று அர்த்தம். புருஷன் தான் தன் பலத்தினால் அவளுக்கு ரட்சையாக இருப்பவன். பலம் என்றாலும் சக்தி என்றாலும் ஒன்றுதான். சிவசக்தி ஜோடியை எடுத்துக்கொண்டாலோ சக்தி என்பதே அவள் பெயராகத்தான் இருக்கிறது. அவள் இல்லாவிட்டால் அவன் ஒன்றும் செய்வதற்கில்லாமல் கிடக்க வேண்டியிருக்கிறது. பௌராணிகர்கள் வேடிக்கையாக சொல்கிறார் போல, ஒன்றும் செய்யாமல் இரு என்பதற்கு சிவனேன்னு கிட என்றுதான் சொல்கிறோம். ரொம்பவும் காரிய துடிப்போடு ஒன்று பண்ண கிளம்பினால் சக்தியோடு புறப்பட்டான் என்கிறோம். சக்தியே இல்லை, அதனாலே சிவனேன்னு கிடந்தேன் என்று சகஜமாக யாரும் சொல்கிறோம். லோக ரீதிக்கு வழிகாட்டுவதான தர்மசாஸ்திரங்களில் பதியை வைத்துத்தான் பத்தினி, பதிக்கு அடங்கித்தான் பத்தினி என்று வைத்திருக்கிறது. ஈஸ்வரன் அம்பாள் என்பதை தத்துவார்த்தமாக, அதாவது முறையே நிஷ்கிரியமான நிர்குண பிரம்மம் ஜகத் வியாபார மகாசக்தி, அதாவது மாயா சக்தி என்கிறதுதான் என்று பார்க்கிற போதோ நேர்மாறாக இருக்கிறது. சிவ எனத் தொடங்கும் சக்தி துதி நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.